ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு ஆரி டிசைன் பார்க்கலாம். சிம்பிள் டிசைன் தான், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வெறும் பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். எந்த த்ரெட் ஒர்க்குமே இல்லாத இது டிசைனு. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சுகர் பீட்ஸ், ஜரி த்ரெட் 2 இல்லாட்டி 3 பீட்ஸு, ஸ்டோன் செயினு, நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டு, அதுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோன் உங்களுக்கு ஸ்கொயராக எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்கொயரு. அப்புறம் நம்ம நார்மல் சுகர் பீட்ஸ் போடுற நீடிலும், நம்ம நார்மல் ஆரி ஒர்க் போடுற த்ரெட் நீடிலும் வேணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போடுற மாரி ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டால வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச் போட்டுறணும். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் போட போறோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி மேல வந்துட்டு 2 பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் வந்துட்டு விட்டுருங்க. அது வரைக்கும் த்ரெட்ல தான் போடணும். அதுக்கப்புறம் தான் இந்த லோடு போடுறது எல்லாமே. இப்போ சுகர் பீட்ஸால ஒரு லைன் ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது 2 இல்லன்னா 3 நான் இப்ப எடுத்திருக்கிறது வந்துட்டு 2 அந்த கோல்டன் பீடு. அந்த பீட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் வச்சிருக்கேன். பட் ஆனா அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு இந்த பீடு வேண்டாம், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிராண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன் செயின் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு இந்த பீடு வச்சுட்டேன். அதனால அதுக்கப்புறம் தான் நான் அத மாத்தியிருக்கிறேன். இப்ப அது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லைனும் வந்துட்டு ஒரு சுகர் பீட் போட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல உங்களுக்கு என்ன சைஸ், நான் வந்து இப்போ ஸ்கொயர் சைஸில் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். அந்த குந்தன் ஸ்டோன் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்துட்டு குந்தன் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்டர்மீடியட் கேப் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத டிஸ்டன்ஸை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 லைன்ஸ் போட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5-6 சுகர் பீட் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு 2 பீடு அதே மாதிரி 2 சைடும் போட்டு கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் அந்த குந்தன் ஸ்டோன் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிடணும். எப்பயுமே அந்த ஃபைனலாக போட போகிற அந்த சுகர் பீட் முடிச்சுட்டு ஃபைனலாக போடுற அந்த பெரிய பீடுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நாட் போட்ட பிறகு தான் அது வந்துட்டு நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கடைசியாக அந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ட்ரைனஸ் கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது மட்டும் தான் நெக் டிசைன். இதுக்கப்புறம் நீங்க வேணுனா புட்டாஸ் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா, அப்படியே வெறும் நெக்லைன் மட்டும் போட்டுட்டு கூட நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வந்துட்டு B7000ங்கிற ஒரு க்ளூ வந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு அந்த மெழுகோட எஃபெக்ட் இருக்கும். அதுல வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவ விட அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வேணும்னாலும் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேப்ரிக் க்ளூவோ நீங்க அந்த B7000 குடுத்தாலுமே, ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் சைடு ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு கிளாத்தோ நியூஸ் பேப்பரோ வச்சு ஒரு ஹீட்டில் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வந்துட்டு அயர்ன் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வாஷ் பண்ணாலோ இல்லை ஒரு முடி பிடிச்சி இழுத்தாலோ எதுவுமே ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அந்த இது ஸ்டோன் இல்லைன்னா சீக்கிரமாக அந்த ஸ்டோன் எல்லாம் வந்துடும். பாக்கி எல்லாம் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டிக் பண்ணது எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். அதனால ஒரு ரிவர்ஸ் அயர்ன் மட்டும் கொடுத்துருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவோட டிசைன் பார்க்க போகிறீங்க. அதே ஸ்லீவுக்கு நான் ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நான் பார்டர் மட்டும் கொடுக்க போகிறேன். அந்த பார்டர் எவ்வளோ தூரம் வேணுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். ரொம்பவும் பெருசாக வந்துச்சுன்னா மேலே எல்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு டிசைன் அந்தளவுக்கு எடுக்காதுங்கிறதுக்காக கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்குள்ளே தான் 2லேருந்து 2.5 இன்ச்சஸ்க்குள்ளே தான் நான் வந்துட்டு அந்த கேப் கொடுத்துருக்கேன். நம்ம நெக்கில் போட்ட மாதிரியே பார்டர் வந்துட்டு முதல்ல அதில் கொடுத்துருங்க. அது குடுக்குறதும், குடுக்காததும் நம்மளோட விருப்பம் தான். கொஞ்சம் குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிராண்ட்னஸ் இருக்கும். சுகர் பீட்ஸ் வந்து நல்ல பிராண்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட்ஸ் தான் மெயினானது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல நம்ம நெக்லைன்ல குடுத்த மாதிரியே ஃபர்ஸ்ட்டு லைன் சுகர் பீடு ஃபர்ஸ்ட்டு 2 தாம்பூ ஸ்டிச் வந்துட்டு ஜரியில போட்டுருங்க. கீழ பார்டர் பேஸ்ல. எப்பயும் போல கீழ போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தாம்பூர் 2 லைன் அந்த ஜரியில தாம்பூர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், சுகர் பீடு ஒரு லைன். அதுக்கப்புறம் மேல அந்த 2.5 இன்ச்சஸ் கேப் குடுத்துருக்கோம்ல, அதே மாதிரியே தாம்பூர் வேண்டாம். சுகர் பீடு ஒரு லைன், ஸ்டோன் செயின் ஒரு லைன், சுகர் பீடு ஒரு லைன்.
அதுக்கப்புறம் நம்ம நெக்ல போட்ட மாதிரியே அந்த 3 லைன்ஸ் புட்டா இருக்குதுல்ல, அத போட்டு எத்தன லைன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கீழ அத போட்டுருங்க. அத போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்லீவ பொறுத்தவரைக்கும் ஒரு 9 டூ 11 லைன்ஸ் வந்து நம்ம போடலாம். அந்த லைன்ல வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, க்ளூ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூவோ இல்ல B7000 க்ளூவோ வந்துட்டு அதில அப்ளை பண்ணி, ஃபர்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன ஒட்டிருங்க. நம்ம வந்துட்டு பேக் நெக் போடுறப்ப நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, குந்தன் ஸ்டோன கடைசியா ஒட்டணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். இத ஸ்லீவ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ்ல வந்து குந்தன் ஸ்டோன ஒட்டிட்டு, அதுக்கு ட்ரை டைம் கொடுத்து, அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல அப்டின்னா, ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அந்த க்ளூ நம்ம கை பட்டு பட்டு அந்த க்ளூ வந்துட்டு எல்லா ஏரியாலயும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்புறம் எல்லா இடத்துலயும் அந்த பேட்சஸ் மாரி குட்டி குட்டியா டார்க்கா பிளாக் கலர்ல வந்துரும். அதனால இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன ஒட்டி அதுக்கு ட்ரை டைம் குடுத்துருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம், நம்ம அந்த லைன்ஸ் ஃபுல்லா அந்த குந்தன் ஸ்டோன் வரைக்கும் சுகர் பீட்ஸ் குடுத்துட்டு வந்துரணும். நான் அந்த க்ளோஸ் அப்ல காட்டுறப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஆ அந்த குந்தன் ஸ்டோனுக்கு பக்கத்துல 2 லைன்ஸ் வந்து நம்ம இதுல நெக்ல போட்டோம், கையிலலாம் போட்டுருக்கோம்ல இந்த 3 லைன்ஸ் புட்டா. அந்த மாதிரி 3 லைனா வரும். அது நம்ம ஃபுல்லா ஸ்ட்ரெய்ட் லைன் முதல்ல ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 சைட்லயும் உள்ள அந்த குட்டி குட்டி லைன்ஸ மட்டும் கவர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல அப்டின்னா 3 லைனாவே குடுத்துட்டு வந்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக் இருக்காது. அதனால ஸ்ட்ரெய்ட் லைன் முதல்ல முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல குட்டியா உள்ள லைன்ஸ வந்துட்டு சைட்ல செகண்டா முடிங்க. அப்பதான் ஃபினிஷிங் லுக் வந்துட்டு ஈவனா, ஈக்குவலா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த புட்டா ஒர்க் போடுறதும் வந்துட்டு, எத்தன சுகர் பீட் போடுறீங்களோ, கடைசி வரைக்கும் சைட்ல 2 சுகர் பீடு, ஒரு 2 பீட் போட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் எல்லா புட்டாலயும் அதே மாரி தான். 2 சுகர் பீடு, ஃபைனலா வந்துட்டு ஒரு 2 பீடு போட்டு தான் முடிக்கணும். ஒரு சைடு வந்துட்டு 3 சுகர் பீட் போட்டு, ஒரு 2 பீட் போட்டுட்டு, இன்னொரு சைடு 2 சுகர் பீட் போட்டு, ஒரு 2 பீட் போட்டீங்கன்னா, அன்ஈவனா இருக்கும், நீட்டா இருக்காது. அதே மாரி தான் நடுவுலயும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா வர்றதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் அந்த 3 லைன் வர்றதுக்காக 2 சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு போட்டு தான் பெரிய லைனுமே ஸ்ட்ரெய்ட் லைனுமே முடிச்சிருப்பேன். இது வந்து சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆனா போட்டிருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாருக்கும். எதனால அப்டின்னா, நடுவுல குடுக்குற அந்த குந்தன் ஸ்டோன் நம்ம செலக்ட் பண்றத வச்சு தான். அதுல நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. கோல்ட் கலர் இருக்கு, காப்பர் இருக்குது, ஒயிட் இருக்குது, அந்த மாரி இருக்கு. நான் இப்ப வந்துட்டு அ கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி உள்ள குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கிராண்ட்னஸ் அதிகமாகும். எப்பயுமே ஸ்கொயர் ஷேப் எடுத்தோம்னா, கொஞ்சம் ஆரி ஒர்க்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு எடுத்து குடுக்கும். அந்த மாரி போட்டுருங்க. இதில வந்துட்டு எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு த்ரெட் ஒர்க்குமே ஆட் பண்ணல. த்ரெட் ஒர்க் ஆட் பண்ணாம நீங்க எவ்வளோ ஸ்டிச்சஸ்க்கு உள்ள கேப் மட்டும் குடுத்துருங்க. ஸ்டிச்சஸ் போடுற இடத்துலயும் நீங்க பீட்ஸ் போட்டுட்டீங்க அப்டின்னா, அவங்க ஸ்டிச் பண்றவங்க வந்துட்டு அத ரிமூவ் பண்றேங்கிறப்ப எல்லாமே ரிமூவ் ஆயிடும் ஃபுல்லாவே. அதனால ஸ்டிச்சஸ்க்குள்ள கேப்ப குடுத்துட்டு, எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் 2ண்ட் லைன் போட்டு ஸ்டிச்சஸ் முடிங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்துட்டு பீட் ஒர்க்க குடுத்துட்டு ஃபைனலா இந்த மாரி ஒரு பார்டர்ல நம்ம இந்த ஸ்லீவோட பார்டர்லயும் அதே மாரி குட்டி, குட்டி புட்டாஸ் குடுத்துருங்க. அதே மாரி நெக் லைன்லயும் புட்டாஸ் குடுத்துட்டு, குட்டி, குட்டியா உள்ள அந்த சுகர் பீட ஒவ்வொரு சிங்கிள் பீடா வந்துட்டு குடுத்துருங்க. குடுத்து ஃபினிஷ் பண்ணிருங்க. ஃபைனல் அவுட்புட் இந்த மாரி தான் இருக்கும். தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.